தான் தாராளம். ஏன்னா எல்லா மதத்துலையும் தடைப்பு இருக்கும். சரிங்களா? நடுவர் அவர்களே, நீங்க ராமராஜ் காட்ட நிறுவனத்துக்கு ராமச்சந்திரன் தான் தூதர். நீங்க ராமச்சந்திரன் மனைவியை தூக்கிட்டு போவார். நான் கதையில சொல்றேன். டக்குனு கார் எடுத்துட்டு கிளம்பிடுவேன். கூட டக்குனு வச்சுட்டீங்க. நீங்க ராமராஜ் நிறுவனத்துக்கு ராமச்சந்திரன் தூதரா இருக்கலாம். ராமச்சந்திரன் மனைவியை கண்டுபிடிக்கவே கிருஷ்ணதேவாரி தான் தூதரா இருக்கலாம். அயோத்திக்காரன் மனைவியை இலங்கை பாசி தூக்கிட்டு போயிட்டான். கண்டுபிடிச்சு கொடுத்தவன் நான் ஒருத்தி, அதெல்லாம் ஒருத்தி அங்க இருக்கிறத நாங்க தான் கண்டுபிடிச்சோம். நீங்க ஏஐ அப்படின்னீங்கல்ல, உண்மையிலேயே அது செயற்கை நுண்ணறிவுல ஆஞ்சநேயன் தான் சார் இயற்கை நுண்ணறிவு. அவன் நேச்சுரல் ஏஐ. ஏன் தெரியுமா? அவன் மொத்த இலங்கையிலேயே அப்படியே ஜிபிஎஸ் மேப் மாதிரி போய் அசோகவனத்துல இறங்கினா அங்க போய் கரெக்ட் லொகேஷன்ல இறங்கினா பாருங்க. அது குறுக்கத்தி மரம் சரியான ஆள் ஐடென்டிஃபை பண்ண பாருங்க. அதுதான் லொகேஷன். அதுக்கப்புறம் நான் உனக்கு சரியான ஆளா தான் வந்திருக்கேன்னு பேட்டர்ன் கொடுத்தான் பாருங்க. அந்த பேட்டர்ன் கிடையாது ஐடென்டிஃபிகேஷன். சரியா? உடனே அங்கிருந்து சரியா ரிட்டர்ன் ஆயிருக்கீங்கிறதுக்கு அங்கிருந்து சூடாமணிங்கிற பேட்டர்னை ராமன் வாங்கி வருவாங்க. இதை விட ஏன் என்ன சார் செஞ்சது? ஏஐயை விட அனுமான் இன்டெலிஜென்ஸ் தான் முக்கியம். அதுவும் ஏஐ தான். அதுவும் அஞ்சனை மைந்தன் ஏஐ தான். காற்றின் மகன் ஏர் இன்டெலிஜென்ஸ். ஏருக்கும் பையனா அஞ்சனைக்கும் பையனா ஏஐ இன்ஜினியும் சரிதான். நீங்க நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை கம்பனை பற்றி சொல்லுவார் சார். மால்கடிந்த தவ முனிவன் வான்மீகி என்பார். ஒரு முனிவன் எப்படி இருக்கணும்னா மயக்கத்தை இருக்கணும், அவன் தெளிவா இருக்கணும். மால் கடிந்த தவ முனிவன் வான்மீகி என்பான் வனத்திடை போய் தான் கண்டு கொண்டு வந்த ஒரு பழவின் கனி, ஒரு பலாப்பழத்தை மக்களுக்கு கொடுத்தான். அவ்வளவுதான் சார். வான்மீகி ஒரு காட்டில் இருக்கிற பலாப்பழத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டான். அவ்வளவுதான். மேல் படர்ந்த பிசின் அகற்றி மெல்ல கீறி சுளை எடுத்து தேன் கலந்து நூல் படிந்த மனத்தவருக்கு விருந்து வைத்தான் கம்பன் என்னும் தமிழ்த்தாயின் கவிச்சக்கரத்துக்கு என்ன செய்யான்? இறைவி எல்லாம் பாவம்டா, உனக்கு அது பலாப்பழத்தை போட தெரியாது, அதுக்குள்ள குச்சி வச்சு உளுந்துருவடி அப்படின்னு அதை அழகா கீறி தேன் கலந்து நம்ம கையில் கொடுத்தான். சார் நான் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிருந்தேன் சார், அந்த நூல் படிந்த மனத்தவருக்கு விருந்து வைத்தான் அப்படின்னு இருந்தத நூல் படிக்கிற புலவர்களுக்கு விருந்து வைத்தான் நினைச்சேன் சார். ஆனா கம்பன் நூல் படிந்த மனத்தவருக்கு விருந்து வைத்தான் திருப்பூர்காரர்கள் நூல் குடிச்சவர்கள் நூல் படிந்த மனத்தவர். ஒன்னே ஒண்ணு ராமாயணம் பார்க்கடலிலிருந்து வந்தவன் கதை, நீங்களெல்லாம் நூற்கடலிலிருந்து நீங்கிற கதை. நான் மனசார சொல்றேன் சார். அந்த நாகராஜ் ஐயா இருக்காரு, அவர் நிசமான இந்தியாவின் பருத்தி வீரர். பருத்தி வீரர் நிசமான. நான் சொல்றேங்களா, கம்பன் விழாவை அவர் ஏன் நடத்துறாரு? நான் இப்படி சொல்றேன், ராமராஜ் நிறுவனத்துக்கும் கம்பனுக்கும் ஏக பொருத்தம் இருக்கிறது. கம்பன் ராமராஜ்யத்தை பாடினான், ராமராஜ் நிறுவனம் கம்பனை பாடினான். வெரி சிம்பிள். என்ன சார்? வெரி சிம்பிள். அதுக்கு தனியாக தந்துடுவோம் சார். வெரி சிம்பிள்னு நான் சொன்னதுக்கு எனக்கும் தருவாங்கல்ல. வாங்கிட்டு தனியாக போய் பங்கு பிடிச்சி போய் இதெல்லாம் வேணும் சொல்லாதீங்க சார். நானா சொன்னேன், நீங்க தானே சொன்னீங்க சார். இல்லை நம்ம தலை போட்டு தாவர மாதிரி தெரியும். நீங்க சீதை என்கிற ஒருத்தியின் வரலாறு ராமாயணம், ஆனால் இது பருத்தியின் வரலாறு.
நீங்க கடல் தாண்டி அசோக வனம் சென்றது சீதை. ஆனா ராமராஜ் காட்டன் சட்டை போடுங்க, உடல் தாண்டி மனம் சென்றது, மனதில் நின்றது. ராமாயணம் வெண் கொற்றம், இது வெண்மையின் கொற்றம். சார் இனிமேல் ராமச்சந்திரன் இல்ல உங்க அம்பாசிடர். உங்க தேவி, நான் ராமச்சந்திரனுடைய தேவியை சொல்றேன். அதே உங்க தேவி கவர்ந்து போனான் ஒரு பாவி, அவள் தான் என் ஆவி என்று ராமச்சந்திரன் இருந்தான். அவன் மனைவியை கடல் தாவி போய் கொண்டு வந்தது இந்த கிறிஸ்டின் தேவாசிரியர். நீங்க உண்மையிலேயே ராமாயணமும் ராமராஜ் நிறுவனமும் அதனால் தான் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ராமாயணம் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. நடுவர் அவர்களே, இப்ப கவிஞர் வாலி சொல்வார், நான் எங்க கிருஷ்ணி வாசி தான் சொல்ல முடியும். கவிஞர் வாலி சொல்வார், ராமன் காட்டுக்கு போனா மனைவி சீதையும் கூட போயிட்டாங்க, போனதுல தப்பு இல்லை சார். ஆனா அங்க போய் மான கேட்டது தான் சார் தப்பு. கேட்டது அந்த இருந்து கம்பெனி என்ன சொல்றான், மனைவியை நிறைய கேட்டாங்க, கேட்டாதான் மனைவி. அதை உடனே நிறைவேற்றணும்னு நினைச்சா ராமகலிதான். ஒரு பாடம் சொல்றான் சார், கம்பெனி என்ன சொல்றான். அப்ப வாலி என்ன சொல்றாருன்னா, கவிஞர் வாலி சீதை ஆசைப்பட்ட உடனே ராமன் சீதையை கூப்பிட்டு தனியா, நீயே ஒரு பெண்மான், உனக்கு எதற்கு அந்த பெண்மான், அது ஒரு பொய்மான், நீதான் நிசமான், நான் தான் விஷமான், நீ தான் வெண்மான், நான் தான் உண்மான், கமான். ராமாயணம்